டைம் எடுத்துட்டா லேக்னு சொல்லுவாங்க. ஸோ வணக்கம் சொல்லி எல்லாருக்கும் வணக்கம். அது ஒரு எதுமா சொன்னீங்க 1 2 3 4 சார் இல்லை, சாரை கட் பண்ணிடுவோம். வணக்கம். சார் வந்து 7 ஃப்ரேம்ஸ். ஜானுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா டிப்ளமோ இன் ஃபிலிம் மேக்கிங் 77 வருஷம் அட்வான்ஸாக போட்டேன். ஏன்னா நான் இன்னும் 2-3 நாள் கழிச்சா பிறந்திருக்கேன். ஆகஸ்ட் 15, 1947. நான் பிறந்துதான் இண்டிபெண்டன்ட் போய் கிடச்சேன். இதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. நான் டைலாக நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து படிக்கும்போது கார்பரேஷன் ஸ்கூலில் அங்கேருந்து இந்த நுகம்பாக்கம் லேக் இல்லையா, அது முன்ன வந்து கீழே வந்து லெவல் கிராசிங் தான் ஆகும். ஸோ அப்போ லேக் அது. ஸோ அதில் நீச்சல் அடிச்சுட்டு வந்து அப்படி போய் கிராஸ் பண்ணி அப்படியே லைலா பார்த்துட்டே போகணும். இதெல்லாம் நம்ம படிக்க முடியுமா? இங்கிலீஷ் தெரியும் அப்போ. ஆனால் இப்போ வந்துகிட்டே இருக்கு லைலா லைவுக்கு வந்துட்டுருக்கேன். விஷ்காந்த் முதல்லேருந்து வந்துட்டுருக்கேன். ஐ திங்க் இது ஸ்டூடெண்ட் இருக்கிறேன், நானே ஸ்டூடெண்ட். அவ்வளோதான். ரொம்ப அழகான ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு காலையில் 6:30 மணி வரைக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு தான் எழுதிங்க. அதிகமாக மியூசிக் அண்ட் சவுண்ட் இதில் இல்லை நினைக்கிறேன். அது ரொம்ப அவசியம். ஏன்னா பேசிக்காக வந்து இப்போ வந்து ரேண்டமாக ஷார்ட்ஸ் எடுத்துடுறாங்க. ஸோ சாங் வந்து 3 நிமிஷம், ஆடியோ வந்து 3 நிமிஷம். ஏன்னா நான் ப்ராக்டிக்கலாக அதிகமாக பிசிலாம் டயர்ட் ஆகிட்டேன். நான் இன்னும் கொஞ்சம் யங்காக இருக்கேன். ஏன்னா டயர்ட் ஆகிட்டேன்னு சொன்னார். நம்ம டயர்டாக 3rd இன்னிங்ஸ் ரன்னிங், 2nd இன்னிங்ஸில் 3rd இன்னிங்ஸ் ரன்னிங். நம்ம எல்லாம் நம்ம பக்கத்து வீட்டுக்கார தான் அழ்வாப்பட்டிருக்கேன். அதனால் ப்ராக்டிக்கலாக இப்போ காலையில் வரைக்கும் பண்ணிட்டு வரோம், வேலை பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த 9 to 6ன்ற அந்த ஒரு நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு எப்படி இருக்கீங்க, காலேஜுக்கும் அப்படிதான், அதை வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கால் ஷீட்டு 5 o'clock கால் ஷீட் போட்டுருவாரு சன்ரைஸ்ன்னு சொல்லி. அங்கே போய் நின்னா 3 மணிக்கு 4 மணிக்கெலாம் போய் நிற்பாங்க. சன்னு வரமாட்டேன். அவர் வந்து நேரத்தில் மறந்துடுவார். திருப்பி நாளைக்கு எடுக்கலாம், திருப்பி நாளைக்கு 3-3:30 மணிக்கலாம். அது இப்போவும் நடக்குது. ஸோ அதனால் இவங்களுக்கு இந்த 9 மணி அப்புறம் பார்த்துட்டே இருப்பாங்க. 11 o'clock 4 o'clock 4:30 போயிடலாம் அப்படிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்கணும். கன்வென்ஷனலாக இருக்க ஒரு மெத்தடை மாற்றி அமைச்சிக்கணும். ஏன்னா இப்போ நான் எல்லாமே பார்த்துட்ருக்கேன், எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்கிறதுனால அந்த 9 to 5 அப்படின்ற மாதிரி தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ வந்து அது ப்ராக்டிக்கலாக நடக்காது, வெளியே வந்துட்டாங்க. அது ஒன்று. அதே மாதிரி நான் மியூசிக் சொன்ன மாதிரியா ஆடியோ வந்து 3 நிமிஷம் தான் ரேண்டமாக எடுக்கிறாங்க, லிப்லெஸ் சாங் அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து 4 மணி நேரம் ரஷ் வருது, 5 மணி நேரம் ரஷ்லாம். ஸோ அதை எப்படி எடிட் பண்ணுறோம்? கொஞ்சம் மியூசிக் சென்ஸ் இருந்ததுன்னா அடிச்சுட்டு போயிடலாம். இன்னொன்று 4 படம் இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஒரு சான்ஸ்கிரிட் கேரளாவில், இன்னொரு ஒரு மலையாள படம், ஒரு தெலுங்கு படம் ஆந்திராவில், ஹைதராபாத்தில் ஒரு தமிழ் படம், ஸ்ரீலங்கன் தமிழ், இலங்கை தமிழ் ஒரு கேர்ள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அது பண்ணியிருக்காங்க. இந்த 4த்துலேயும் பார்த்தா மியூசிக் எங்கள் வேலை வந்து எடிட்டிங் வந்து ஒரு 2.5 மாதத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. டைம் கோடு கொடுத்து எங்கேருந்து மியூசிக் ஸ்டார்ட் பண்ணலாம், எங்கேருந்து சேஞ்ச் வரலாம், பேக்ரவுண்ட் மியூசிக்கில் இப்படிலாம் கொடுத்தாச்சா, டைப் பண்ணியே கொடுத்தாச்சு. இன்னும் பேக்ரவுண்ட் மியூசிக் வரல. அதனால மஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கருக்கு மியூசிக் மஸ்ட். அதே மாதிரி சவுண்டிங் இப்போலாம் 32 ட்ராக் 40 மினிட்
நேற்றுக்கு லட்சுமி நாராயணோட உட்காந்துருக்கோம் ராத்திரி 44 ட்ராக் மியூசிக். இந்த 44 ட்ராக்கை ஒரு ட்ராக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்குள்ளார 5 நிமிஷம் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை ப்ரீமிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது நான் டெக்னிக் பேசலை, ப்ராக்டிக்கலாக இருக்கிறத பேசுகிறேன். ஏன்னா எனக்கு டெக்னிக் தெரியாது. அங்கே போனால் அவஸ்தப்படுறோம். சவுண்டு டிங் எங்கே இருக்குது, தூங்கு எங்கே இருக்குது, தங்கு எங்கே இருக்குது, தூக்கு எங்கே இருக்குது, இப்படிலாம் வருது. இதை ப்ரீமிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளார அந்த சவுண்டுக்கு பாவம் அந்த ஃபைனல் மிக்ஸில் அவங்க தான் தி பெஸ்ட். ஸோ இந்த ரெண்டுமே வந்து வேணும். முக்கியம் மியூசிக் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும். நம்ம மேடையில் ஏறி ஆடுறதுக்கு பாடுறதுக்கு இல்லை, அவங்களுக்கு கொஞ்சம் அந்த எடிட்டர்ஸ்க்கோ ஈவன் டைரக்டர்ஸ்க்கோ ஈவன் கேமராமேன் எல்லாத்துக்கும் எங்கேருந்து ஜூம் போகணும், எந்த மியூசிக்கில் ஜூம் போகணும். இல்லைன்னா வந்து இந்த பாக்கெட்டுக்கு என்ன அர்த்தம் சொல்லலாமா? அவர்களாம தலையாட்டு நீங்கள் சொல்லுங்கள் சார், நாங்கள் கட் பண்ணி அப்படி போட்டுருவோம். இல்லைன்னா வந்து கோரியோகிராஃபர் வந்து ஆடிட்டு இருப்பார் எடிட்டிங்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க, பல வருடங்களாக நான் சொல்லிக் கொண்டிருக்கேன். அதனால உங்களுக்கு ஆட தெரியணும், பாட தெரியணும், கத்த தெரியணும். எங்க கத்துக்க பார்க்கலாம். 1 2 3 4 யாரு கத்துங்க. அவருக்கு நான் சொல்லிட்டனால கத்திட்டாரு. எங்க 1 2 3 4 1 2 3 4 நான் கீழே இறக்கவே இல்லையே கையை. என்னப்பா அதான் 1 2 3 4 மேல நிக்கணும், கையை இறக்கலையே. 1 2 3 4 ஏன்னா ஈஷா கத்த சொன்னா கத்துவீங்க. புரியுதா? நம்ம சஸ்டைன் மேல நிக்கிற வைக்க சஸ்டைன், அப்புறம் கீழே இறக்கணும். அப்படியே ஃபேட் அவுட். எவ்வளவு தூரம் ஃபேட் அவுட்? 9 செகண்ட்ஸ் ஃபேட் அவுட்டா, 10 செகண்ட்ஸ் ஃபேட் அவுட்டா, டிசால்வ் 10 செகண்ட்ஸா? டெக்னிக் பேசுறேன் நான். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு மியூசிக் சென்ஸ் கொஞ்சம் வேணும். அதனால மியூசிக்கும் சவுண்டு சும்மா ப்ராக்டிக்கல். வாட் இஸ் மிக்சிங், ஃபைனல் மிக்சிங். என்னுடைய சிஸ்டர் வந்து ராஜேஸ்வரனுடைய மருமகள். ராஜேஸ்வரன் யாருன்னு கேட்டால் தெரியாது. இப்போ இருக்கவங்களுக்கு விட்டுருங்க. அந்தம்மா சிகாகோவில் இருக்காங்க. இவருக்கெல்லாம் பிசிசி அவங்களாம் ரெகுலராக கான்டாக்டில் இருக்காங்க. அந்தம்மா சொல்லுவாங்க என் சிஸ்டர், அண்ணா நீங்கள் இங்கே வந்துடுங்களா, நீங்கள் இங்கே வந்துடுறேண்ணா. எங்கே சிகாகோ? எதுக்குமா? அழுவோம். ஏன் இல்லைன்னா அங்கே வந்து ஒரு மரியாதையே இல்லைன்னா இந்தியாவில் அப்படி. ஏன்னா என்ன மாதிரியே பைத்தியங்கள் நிறைய ஸ்டேட்ஸ் இருப்பாமா. நான் இங்கே ஒரு ஆள் தான் பைத்தியம். நான் என் மக்களுக்காக நான் இங்கே இருக்கணும். நல்ல வாழ்த்துக்கள். நான் சொன்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ரெண்டு ரொம்ப முக்கிய வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளம். பாட்டா அது பாட்டு சொல்லுறத சொல்லி போட்டேன், செய்யறதை செஞ்சிடுங்க. நல்லதுன்னு நான் கேட்டுக்குங்க, கெட்டதுன்னு நான் விட்டுடுங்க. பாடிட்டு அப்போ அவங்க சொல்லி பண்ணேன். கை இருக்குல்ல, ஒரு தட்டு தட்டுங்க. எனக்கு இல்லை, அதை நிதம் வைக்கப்பா. சொல்லுறத சொல்லி போட்டேன், செய்யறதை செஞ்சிடுங்க. நல்லதுன்னு நான் கேட்டுக்குங்க, கெட்டதுன்னு நான் விட்டுடுங்க. 4 விஷயம் பிரிக்கணும். அது மாதிரி சொல்லுறத சொல்லி போட்டேன். 4 8 8 8 8 4 4 8 8 8 14 8 8 16 24 64 ஷார்ட் கூட போடலாம். அது உங்க இஷ்டம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். Very few words. Out of the blue, John Vijay called me. So I met him I used to meet him only in the airports and things like that. But there was a good vibe with him. I don't know why. There's always a positive vibe with him. When he called me, I didn't understand what he was saying. I said, okay, I'll come. It happens to me. I go only when I'm in tuition. And today I'm here. Level of courage has always been part of my life. I've been here umpteen number of times. I can't even count. When visual communication was open, I was there every year. Because that was the first of its kind. And I used to call me, and I used to come every year, and I used to take students from here as my assistants.
because I found that work very inspiring. And out of the blue, I used to ask them, will you come and work with me? And two of them worked with me, and now one of them is working abroad, one of them working in India. Now visual communication is there everywhere. Things have changed. Cinema has changed. And cinema is no more exciting for anybody. It's such a boring medium because day in and day out we have been seeing the same thing again and again. Nothing excites us. But still the maya of cinema is holding us. Well, it will hold us for a long time, and now it's reduced to the minimum. The magic of cinema is slowly fading away because we have television, we have YouTube, we have Google, we have this, we have that. We learn through our eyes, we don't learn through our reading. When people don't read and only read through the eyes, everything is passing, nothing is static. You don't remember anything what happened yesterday. Because you read through your eyes, television, OTT, YouTube, 24 hours we are on that. And how the memory cannot hold on to that kind of information because eyes where storing knowledge is different. But the moment you read a book, it stays with you all your life. And it takes you to a new imagination. ஒரு புக்கு படிக்கும்போது அதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கு, அதுதான் ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்தும். Not cinema. In today's world, not cinema, because we are overexposed through our eyes. My eyes are tired. My mind is tired. Even though I see minimum, still I am tired. I don't see much of television. I see OTT because my work is less nowadays. I have time to see OTT, but very minimum. But still I am very tired of this reading through my eyes. My reading books are reduced. That's my mother, who is 92, reads more books than anybody in the world. She is younger than me. Much younger than me. I am older than her. She reads vivaciously. I am amazed. She is bedridden, but she is the youngest person. That's because only reading can do that, not seeing. What you have come to visual reading, don't think by seeing you can learn. You can never learn through seeing. Only by going through reading and into it, ஒரு மனுஷன் மேன்மைப்படுத்த முடியும். படிப்பால் மட்டுமே அது முடியும். So once again, I wish you all the best. John Willett, all the best. You are in the best place, Loyola College. Nothing in the world is so beautiful than Loyola College. Thank you.